வணக்கம். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எதுவுமே நமக்கு ஒரு தடை கிடையாது. ஒரு இடது கை இல்லாத ஒரு மனிதருக்கு ஜூடோ கற்றுக்கணும்னு சொல்லி ஆசை வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மல்யுத்த போட்டிக்கு எல்லா உறுப்புகளும் சரியாக இருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு ஒரு இடது கை கிடையாது. எல்லாருக்கிட்டையும் போய் எனக்கு ஜூடோ கற்றுக் கொடுங்கன்னு கெஞ்சுறார் அந்த தம்பி. ஆனால் யாருமே அதற்கு முன்வரவில்லை. உடனே இவர் இந்த தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் ஒரு ஜூடோ கற்றுக் கொடுக்குற ஒரு குருவுக்கு தெரியுது. உடனே அவரு நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் கப்பா அப்படின்னு சொல்லி அவனை கற்றுக் கொடுக்க கூப்பிடுறாரு. அப்படி அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அவருக்கு ஒரே ஒரு வித்தையை மட்டும்தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, 1 வருடம் ஆயிடுச்சு. அந்த ஒரு வித்தையை தவிர அவனுக்கு வேற எதுவுமே அவர் கற்றுக் கொடுக்கல. இவனுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. ஐயா, என்ன இது, ஒரே ஒரு வித்தையை தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, இதுல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இதை வச்சு நான் எப்படி ஜெயிக்க முடியும்? இல்லை, இந்த ஒரு வித்தையை நீ ஒழுங்கா கற்றுக்கோ அப்படின்னு சொல்றாரு அவரு. ஒரு சில ஆண்டுகள், 2 வருடம் 3 வருடம் போக அதே வித்தையை அவர் கற்றுக் கொடுத்துற, இவனும் பொறுமையா கத்துட்டே இருக்கிறான். அதையே திரும்ப திரும்ப ஒரு உலக அளவுல ஒரு மல்யுத்த போட்டி நடக்குதாம். அந்த மல்யுத்த போட்டியில இவனை போய் கலந்துக்க சொல்லி குரு சொல்றாரு. இவனுக்கு சந்தேகம், நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு வித்தை, நம்ம கிட்ட இருக்கிறதும் ஒரு கை தான், இடது கை கிடையாது, எப்படி நம்ம போய் அதில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க முடியும்னு யோசிக்கும் பொழுது குரு, இல்லை, நீ போய் உன்னால ஜெயிக்க முடியும், நீ போ, இந்த ஒரே ஒரு வித்தையை மட்டும் நீ பயன்படுத்து. அதே மாதிரி அந்த போட்டியில போறான். முதல்ல ஒரு வீரரை ஜெயிக்கிறான், அடுத்த இன்னொரு வீரரை ஜெயிக்கிறான். இப்படி கால் இறுதி, அரை இறுதின்னு சொல்லி நிறைவான அந்த போட்டிக்குள்ள வந்துடுறான். இப்ப நிறைவு போட்டி நடக்க போது அதுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வீரன் மிகவும் திறமை வாய்ந்த ஒரு வீரன். இவனுக்கு என்னடா இது, நம்ம இந்த ஒரு வித்தையை வச்சு எப்படியோ வந்துட்டோம், இவன் மிக திறமை வாய்ந்தவன், இவங்கிட்ட எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த போட்டியாளர் நினைச்சானா, எல்லாரையும் நம்ம ஜெயிச்சுட்டு வந்துட்டோம், இவனை என்ன பண்ண முடியும், இவன் என்ன பண்ண போறான், ஒரு கை தான் இவனுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமா அவன் போரிட வரான். முதல் சுற்றுல இவன் தோத்துடுறான், அந்த கை இல்லாதவன். 2வது சுற்றுல குரு சொல்றாரு, நான் சொல்லி கொடுத்த வித்தையை மட்டும் நீ போய் பிரயோகப்படுத்து, நீ கண்டிப்பா ஜெயிப்பன். அவர் சொல்லி கொடுக்குற அந்த விஷயத்தை அவன் பிரயோகப்படுத்துறான், ஜெயிச்சிட்டான். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ஒரு மாதிரி ஆச்சரியம் வேற, எப்படி ஒரே ஒரு கை தான் இருந்து இவ்வளவு பெரிய வீரனை ஜெயிச்சிட்டானேன்னும் போது குரு சொன்னாரா, நான் உனக்கு கற்றுக் கொடுத்த அந்த வித்தை என்பது மிகவும் வலிமை வாய்ந்த வித்தை ஒன்று. இன்னொன்று, நான் கற்றுக் கொடுத்த வித்தையை நீ பிரயோகிக்கும் பொழுது எதிரி உன்னுடைய இடது கையை பிடிச்சுதான் உன்னை அடிக்கணும், ஆனா உனக்கு தான் இடது கையே இல்லைல்ல, அதனால அவனால ஜெயிக்க முடியல அப்படின்னு அந்த குரு சொன்னாராம். இப்படி நம்மிடம் அது இல்லை இது இல்லை என்று யோசிப்பதை காட்டிலும் நம்மிடம் எது இருக்கிறதோ அதை முழு திறமையோடு பயன்படுத்தினால் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.